ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. யாருக்கெல்லாம் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று வேதாகமம் அநேக காரியங்களை சொல்லுகின்றது. கலாத்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகின்றது, நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று. நம்முடைய கண்கள் காண யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகின்றதோ அவர்களுக்கு நம்மால் இயன்றதை செய்வதற்கு நாம் கவனமாக இருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை சுற்றி இருந்தவர்களுக்கு சொல்லும் பொழுது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொன்னார். பொதுவாக மனிதனுடைய இயல்பு தனக்கு உதவி செய்கிறவர்களுக்கு உதவி செய்வார்கள். தங்களை நேசிக்கிறவர்களை இவர்களும் நேசிப்பார்கள். தங்களோடு பேசி பழகுகிறவர்களிடத்தில் இவர்களும் பழகுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை அப்படி அல்ல. நம்மை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான். பாருங்கள், இந்த வசனத்திலே நாம் செய்ய வேண்டிய நன்மைக்கு பாத்திரவான் யார் என்றால், நமக்கு நன்மை செய்தவன் அல்ல, தீமை செய்தவன். ஆகவே பிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்து நாம் நன்மை செய்வதல்ல, உதவி தேவைப்படுகிற அனைவருக்கும் நாம் அதை செய்ய வேண்டும். வேதாகமம் தொடர்ந்து இதை குறித்து நமக்கு சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் விதை விதைக்கிறதையும் முதிர்ச்சி அடைகின்ற போது அதை அறுவடை செய்கிறதையும் நாம் செய்கின்ற நன்மையோடு ஒப்பிட்டு வேதாகமம் சொல்லி இருக்கின்றது. அப்படியானால் நாம் பிறருக்கு செய்கிற நன்மைகளுக்கு தேவன் நமக்கு பலனை கொடுப்பார். இன்று நாம் செய்கின்ற நன்மைகள் நாம் போடக்கூடிய ஒரு விதை. அது ஒரு குறித்த காலத்திலே வளர்ச்சி அடைந்து தன் பலனை கொடுக்கும். தவறான சிந்தை கொள்ளாமல் நேர்மையான உள்ளத்தோடு செய்கின்ற உதவிகள் நமக்கு நிச்சயம் ஒரு நாளில் வெகுமதியாக கர்த்தரால் கொடுக்கப்படும். நாம் வாழ்ந்திருக்கும் போது சுயநலம் இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் நாம் பிறருக்கு செய்யக்கூடிய உதவிகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பரலோகத்தின் தேவனால் வெகுமதிகளாக நம்முடைய வாழ்க்கையில் வழங்கப்படும். நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆகவே எந்த சூழ்நிலையிலையும் உதவி தேவைப்படுகிற எந்த மனுஷனுக்கும் நம்மால் இயன்றதை செய்வோம். தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்மை செய்கிறதில் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் எங்களால் இயன்றதை தகுதியானவர்களுக்கு செய்கிறதில் நாங்கள் கவனமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். எந்த பிரதிபலனையும் பாராமல் சுயநலமில்லாமல் அதை செய்யக்கூடிய நல்மனதையும் பக்குவத்தையும் எங்களுக்கு தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.